ஒரு கேள்வி, பணம் நிறைய வரும்போது, திடீர் பணக்காரன் ஆகும்போது, இல்லை ஒரு பணக்காரன் ஆகும்போது, கோடிக்கணக்கான ரூபா வரும்போது ஒரு மனுஷன் மாறுவாரா இல்லையா? இப்போ கேள்வி உங்களுக்கு, உண்மையிலே பணம் அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்னா, அந்த மனுஷன் பணம் இல்லாத போது எப்படி இருந்தாரோ, ஏழையாக இருக்கும்போது எப்படி இருந்தாரோ, நல்லவனாக இருந்தால் பணம் எவ்வளோதான் வந்தாலும் நல்லவராக தான் இருப்பார். பணம் இல்லாத போது அந்த மனிதன் மோசமான ஒரு நபராக இருந்தால் எவ்வளோதான் பணம் வந்தாலும் அவர் மோசமாக தான் இருப்பார். பணம் இல்லாத போது அவர் ஒரு கஞ்ச பிசினாரி என்றால் பணம் எவ்வளோதான் கோடி வந்தாலும் அவர் கஞ்ச பிசினாரியாக தான் இருப்பார். பணம் வந்த உடனே ஒரு மனுஷன் நல்ல மனுஷனாக மாறுவார் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். பணம் வந்த உடனே ஒரு மனுஷன் மோசமான ஒரு மனுஷன் ஆகுவார் என்றும் யோசிக்க வேண்டாம். எப்படி ஒன்றும் இல்லாத போதே ஒரு மனுஷன் அவருடைய மனோபாவத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் அது பணம் வரும்போது இன்னும் பெருசாகும். ஸோ பணம் இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்கன்னு யோசிக்க வேண்டாம், கெட்டவங்கன்னு யோசிக்க வேண்டாம். இல்லாத போதும் அவங்க நல்லவனும் யோசிக்க வேண்டாம், கெட்டவங்கன்னு யோசிக்க வேண்டாம். அவங்கவுங்களுக்கும் ஒரு மனோபாவம் இருக்கும், அது மாறவே மாறாது. அப்படி மாறக்கூடியது 1% இருந்தால் நன்றாக இருக்கட்டும். பணம் வரும்போது நம்ம மாறணும், நிறைய பண்ணணும், மக்களுக்கு நிறைய பண்ணணும், நல்ல சேவை செய்யணும், உண்மையை பேசணும், கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு, நன்றி கடனாக இருக்கணும், அப்படிலாம் யோசித்து பண்ணக்கூடியதாக இருந்தால் அது 1% இருந்தால் அந்த 1% வாழ்த்துக்கள். மற்ற 99% நீங்களா நாமளா ஒன்று யோசிச்சு இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த நிறத்தை பூசாம அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம எப்படி இருக்க போறோம், நாம எப்படி மாற போறோம், நம்மளுடைய வாழ்க்கையில எது சிறப்பா இருக்க வேண்டும், நம்மளுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் என்னன்னு யோசிச்சு நாம பிரம்மாண்டமாக இருந்தால் எந்த கவலையும் இருக்காது, மேலும் மேலும் வளரலாம்.